கண்ணு முன்னாடியே இப்போ நிறைய அனிமல் குரூவல்ட்டி நடந்துட்டு இருக்கு. அது தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. எஸ்பெஷலி இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லாத்தையும் ஷெல்டர் பண்ணணும், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து போய் ஷெல்டரில் போடணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் we couldn't stand and watch it. We had to do something about it. ஒண்ணுமே இல்லை. It is a very very simple and proven method. Take the animals, vaccinate them, sterilize them and drop them back in the same place. இது பண்ணாலே போதும். I know some dogs are very very aggressive. கடிக்கிறாங்க. நீங்க கார்ல போறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? ரோட்ல நடந்து போற எங்களுக்கு தான் தெரியும், பைக்ல போற எங்களுக்கு தான் தெரியும், எல்லாரும் துரத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்கு சொல்யூஷன் இருக்கு. The solution is not to shelter them. இந்த ஷெல்டர்ன்ற பெயர்ல வந்து புடிச்சிட்டு போய் it's very very cruel. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம they all eventually die. That is not what we want. இந்த உலகம் வந்து it is not just for humans. அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு நாய் கடிக்குதுன்னா அதை ஒரு பெரிய விஷயமாக்கி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பயத்தை உருவாக்குறது. I'm saying நாய் கடிக்கிறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. கரெக்ட், ரேபீஸ் if it's spreading it is very very bad. It is not good for health at all. பட் அதுக்கு ஃபியர் மாங்கரிங் பண்றதுக்கு பதிலா என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறத we have to educate them. சின்ன வயசுல இருந்து we need to educate them into how to be compassionate in taking care of this, how to have a solution. நம்ம ஒருத்தன் வந்து தப்பா நடந்துக்கறான்றனால we are not asking anybody to go and kill him. அத வந்து we shouldn't do the same mistakes to animals also is what I'm saying. அதே மாதிரி மீடியாஸ் வந்து தயவு செய்து you have to support us. ஒரு சின்ன இடத்துல ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா ப்ளீஸ் நீங்க நியூஸா சொல்லும் போதே ஸ்ப்ரெட் இட் அலாங் வித் அ சொல்யூஷன் ஃபார் இட். இது வேக்சினேட் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வராது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல இது வந்து நாயை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்யூஷன் கிடையாது. அவ்வளவுதான். It's as simple as that. சென்னையில போன வருஷத்தை விட 2000 17,000 பேர், 18,000 பேர் சென்னையில மட்டும் வரணும்னா நாய்க்கடி டெய்லியும் ஜிஹெச்ல சாதாரண மக்கள் அதிகமா நாய்க்கடியால பாதிக்கப்பட்டு ஸோ பாதிக்கப்பட்டவர்களுக்கான உங்களுடைய கருணை எங்க போயிருக்குங்கிறது அவர்கள் தரப்புல இருந்து கேட்கிற கேள்வியா இருக்கு. கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்களுக்கு they have to be taken